நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தம்முடைய வார்த்தையை கேட்க பேச வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தை மாம்சமாகி எங்கள் மத்தியில் வந்த ஆண்டவராகிய இயேசுடைய கரம் இருந்து இந்த வார்த்தையோடு இடைப்பட்டு பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் அற்புதமான தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு நாங்கள் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமானவர்கள் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான ஏவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இதில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எங்களை ஆண்டவர் எந்த நிலையில் எந்த சூழலில் எங்களை அழைச்சார் என்றதை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெமோரி இருக்கிறது. நான் ஏன் இயேசுவிட்ட வந்தேன், நான் எந்த சூழ்நிலையில் இயேசு என்னை அழைச்செடுத்தார் அப்படி என்ற ஒரு சூழலில் நாங்கள் எங்களை அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் நினச்சி பார்க்கணும் அல்லது சிந்தித்து பார்க்கணும். சில நேரம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்தவ போல வாழாமல் உலகத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனமாற்றம் அடைஞ்சி நாம் ஆண்டவருக்குள்ளே வார நேரம் அது ஒரு பெரிய அழைப்பாய் இருக்கிறது. அப்போ நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற நேரம் சில காரியங்களை ஆண்டவர் பேசினார். இசிஜி எடுக்கிற இசிஜின்னு சொன்னால் அந்த ஹார்ட்டை, இருதயத்தை செக் பண்ணுறது, அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதை எப்படி வேலை செய்கிறதுன்னு அதை ஒரு பலவீனமாக இருக்கிற நேரம் அதை பார்ப்பாங்க. அதில் அந்த இருதயத்தினுடைய தாளத்தை தான் அந்த இசிஜியில் பார்க்குறாங்க. இருதயத்தின் தாளமும் இருதயத்தில் இருக்கிற மின் செயல்பாடு. இருதயத்தின் தாளம்ண்டான்னு துடிக்கிறது, டக் 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 அப்படி என்ன துடிய. நமக்கு தெரியாது நம்முடைய இருதயம் எவ்வளோ கஷ்டமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி. அப்போ இருதயத்தை அளவுற அந்த அளவைத்தான், அதனுடைய தாளத்தை அளவுறதான் என்னது இசிஜி அப்படி என்று சொல்கிறேன். இன்றைக்கு தான் நான் அது படித்தேன் காலையில். இசிஜிண்டா என்ன? அப்போ இதய தாளம் அல்லது இதய துடிப்பு, அந்த இதய துடிப்பில் சீராக இருக்குதான்றது அந்த இருதய துடிப்பினுடைய லயம்னு சொன்னால் அதனுடைய ஓசை அல்லது அதனுடைய தாளம், அதனுடைய அசைவு அப்படி என்றெல்லாம் சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான இருதயம் ஒரு நிமிடத்துக்கு 60 முதல் 100 வரைக்கும் துடிக்குமா. ஒரு பரிபூரணமான ஒரு நல்ல இதய துடிப்பு, ஒரு ஆரோக்கியமான இதய துடிப்பு இருக்குமாக இருந்தால் அது 60 to 100 வரைக்கும் அந்த இதய துடிப்பு அந்த ஒரு நிமிடத்துக்கு இருக்கும். அப்போ பாருங்கள் நம்முடைய இருதய துடிப்பு. அப்போ இது ஏன் பார்க்குறோம்னு சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:26, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். நான் ஏன் அழைக்கப்பட்டேன்?
நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்றதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேணும், கவனிக்க வேணும். அதாவது எங்களுடைய அந்த நில அளவையாளர் இருக்கிறாங்க, சேவர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க அளந்து பார்ப்பாங்க, காணிய எல்லைகளை அளப்பாங்க, அவருடைய விஸ்தாரத்தை அளப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாங்கள் அளவிட்டு பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதாவது இந்த 1 கொரிந்தியர் 26வது வசனத்தில் இப்படி சொல்லுது, எப்படின்னு சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சொல்லலாம், ஒரு மிருகம் என்று சொல்லலாம். அப்போ நாங்கள் ஒரு மிருகத்துக்கு மாறாக ஒரு மனுஷனாக ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார். மிருகம் அதோடைய லைஃப் ஸ்டைல், அதோடைய வாழ்க்கை, அதோடைய ஒழுங்கெல்லாம் வித்தியாசம். அதற்கு மாறாக நாங்கள் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு அழைக்கப்பட்டோம்? எங்களுடைய இருதயம் ஒரு நல்ல அறிவினால் நிரம்பவான ஒரு விஸ்டம், ஞானத்தினால. விஸ்டம் தான் ஒரு நாலேஜாக மாறுறது. அந்த ஞானம் இருந்தால் அது அறிவாக மாறும். ஞானம் இல்லைண்டா அறிவு வராது. அப்போ ஞானம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வார்த்தையில் தியானமாயிருக்கிறவங்களுக்கு ஞானம் அதிகமாக உருப்பெறும் அல்லது உருவாகும். என்னத்தை சம்பாதிச்சாலும், புத்தியை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொல்கிறார். அப்போ இந்த ஞானம் மிகவும் முக்கியமானது. ஆமென். ஞானம் நல்லது. அது தேவனுடைய சித்தத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தும். தேவனுடைய வழிக்கு நேராக நல்ல பாதையில் இந்த ஞானம், தேவனை அறிகிற அறிவு வந்த உடனே நல்ல ஞானம் நமக்கு வந்துடும். அந்த ஞானம் வருகிற நேரம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேவனோட வாழலாம். ஆமென். அது எப்போதும் உறுதியானதாக இருந்தாலும், முதலாவதாக இருந்தாலும் அது சிறந்ததாக இருக்கும். அவருடைய ஞானம் சிறந்தது. இப்போ பணம் ஒரு பணம் நிறைய இருக்கலாம், பணம் நல்லது. ஒரு உச்சகட்டமான ஒரு பணம் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் அதனால பிரயோசனம் இல்லை. அந்த எவ்வளவுதான் இருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் நமக்கு தேவை. அதனால தான் நாங்கள் தேவனோடு இணைந்து வாழுகிறோம், தேவனுடைய சத்தியத்தில் இணைந்து நாங்கள் நடக்கிறோம். அப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மிருகங்களுக்கு மாறாக ஒரு மனுஷன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். ஆமென். மிருகங்களுக்கு மாறாக. மிருகத்துக்கு எதுவும் தெரியாது, அதுக்கு அறிவு குறைவு. ஆனால் நமக்கு பரிபூர்ண ஞானத்தையும் அறிவையும், மனுஷருக்கு 6 அறிவு உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு அறிவு இருக்கு, 7வது அறிவு விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்தால் நாங்கள் வெற்றி பெற முடியும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் முற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவையும் வாசனையை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாங்கள் அறிகிற அறிவு நமக்குள்ள வர வர, இயேசுவை அறிகிற அறிவு நமக்குள்ள தினம் உண்டாக நாங்கள் சிறப்பாக வாழலாம். எங்களுடைய தாளம் சரியாக வரும். தாளம் என்று சொன்னால் என்னென்று சொன்னோம்? இருதயத்தின் தாளம். இருதயத்தின் தாளம், இருதய துடிப்பு, இருதயத்தின் தாளம்.
அந்த இருதயத்தில் ஒரு வகையான மின்சாரம் இருக்கிறது. அதனுடைய மின்சார செயல்பாடு, ஒரு இருதயம், ஒரு என்ஜின் வேலை செய்கிறதுக்கு மின்சாரம் வேணும், இந்த சவுண்டு வேலை செய்கிறதுக்கு மின்சாரம் வேணும். இந்த இருதயத்தை வேலை செய்வதற்கும் அதற்குள்ள ஒரு சக்தி, ஒரு வல்லமை தேவைப்படுகிறது. ஆகையினால்தான் இந்த இதய துடிப்பில் நல்ல லயம் இருக்க வேணும், நல்ல ராகம் இருக்க வேணும், நல்ல சிந்தனை இருக்க வேணும், நல்ல நினைவு இருக்க வேணும், நல்ல எண்ணம் இருக்க வேணும். அப்படியான நல்ல எண்ணமும் நல்ல நினைவும் இருந்தால் நாங்கள் ஒரு வெற்றியான ஒரு வாழ்வுக்குள்ளாக நாங்கள் நடத்தப்பட முடியும். ஆமென். அப்போ ஒரு ஆரோக்கியமான இருதயம் துடிப்புள்ளவர்களாய் இருக்க வேணும். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். இப்போ ஒரு கடினமான ஒரு உழைப்பு, எல்லாரும் உழைக்க வேணும். வேலை செய்யாதவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் வேலை செய்ய வேணும், எல்லாரும் உழைக்க வேணும், எல்லாரும் வாழ வேணும், எல்லாரும் நல்லா இருக்க வேணும். அப்போ ஒரு கடினமான உழைப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம், நல்ல நிறைய வேலை செய்யலாம். ஆனால் அதில் மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு வேலை செய்தாலும் அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு சிறப்பு இல்லைன்னு சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உழைப்பில் ஒரு பிரயோசனம் இல்லாமல் போயிடும். ஆகையினால தான் மகிழ்ச்சியாய் இருக்க வேணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். அப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் பலன் அடைய முடியும். இந்த மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த இருதயத்தில் என்ன வரும்னு சொன்னால் அந்த இருதய துடிப்பு சரியாக ஃபங்க்ஷன் பண்ணும், நல்லா இருக்கும். ஆமென். சொல்லுங்க, நல்லா இருக்கும். இப்போ அதனால தான் தாவீது சொல்கிற, ஆண்டவரே என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். உள்ளந்திரியங்கள் என்று சொன்னால் என்னுடைய இருதயம், என்னுடைய உள் அவயவங்கள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு, சொல்லுங்க, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ ஆரோக்கியமான நினைவும் ஆரோக்கியமான எண்ணமும் நமக்கு வேணும். நான் எப்படி இருக்கணும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேணும், நம்முடைய நாவு எதை பேச வேணும், அப்படின்றதெல்லாம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, சொல்லுங்க, எப்படியோ அப்படியே தான் நாங்கள் இருப்போம். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கான்னு சொன்னால் நம்முடைய இருதய நினைவு படி தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், சாலமன் சொல்றாரு. அப்போ நம்முடைய இருதயத்தின் நினைவை சரியாக வச்சுக்கொள்ள வேணும். கோபமான நினைவு, கோபமான எண்ணங்கள், பொறாமையான எண்ணங்கள், பகையான எண்ணங்கள், பழி வாங்கணும் என்ற எண்ணங்கள் இருந்தால் நாங்கள் அப்படி தான் இருப்போம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர்கிட்ட நிழல் இல்லையாம், அவர்கிட்ட இருள் இல்லையாம். நாங்கள் அவருக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். நாங்கள் யாருக்குள்ளே இருக்கிறோம்? அவருக்குள்ளே இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேணும் என்று தேவன் விரும்புகிறார். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் லூக்கா. தேங்க்யூ. 7ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம்.
ம் ஓ 36 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை ஒரு பரிசேயன் அவரை வீட்டுக்கு அழைக்கிறான், சாப்பாட்டுக்கு ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டுருப்பார் நினைக்கிறேன். போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தான்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு அங்கே போய் மேசையிலையோ கதிரையிலையோ அல்லது பாயிலையோ இப்படி அந்த ஒழுங்கு பண்ணியிருந்தான். அதில் போய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆமென். அவர் அங்கே இருக்கிற நேரம் அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களுக்கு முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். யாரோ ஒரு ஸ்திரீ 37 சொல்லுது, அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து ஒரு பொட்டிலையோ ஒரு சின்ன பாத்திரத்திலையோ அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இப்போ இவள் இந்த பெண் ஒரு கிராமத்தில் ஊரில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெண் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவர் அழைத்த அந்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். யாரு? இயேசு தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாள். இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். செல்ஃப் டாக் என்று சொல்கிற, தனக்குள்ளே பேசிக்கொள்கிற, தனக்குத்தானே பேசுகிறார். இவள் யாரு? ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, என்னன்னு நினைச்சாலும் தெரியல. இதை இயேசு அறியலையா அப்படி என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். தனக்குள்ளேயே நினைச்சு தனக்குள்ளேயே பதில சொல்கிறான். நினைச்சு தான் அவனே பதில சொல்கிறான். இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், சொல்லும் போதகரே சொல்லும் என்றான். அப்போ அந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் வெளியில் கொண்டு வர அவன் நினைக்கிறான். இயேசு அதுக்கு பதில் சொல்கிறார். நேராக அவன் நினைச்சதுக்கு பதில் சொல்லாமல் வித்தியாசமான ஒரு முறையில் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை 44 பார்க்குறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரால் அவைகளை துடைத்தாள். இப்போ நாங்கள் இந்த சில நேரம் சில வில்லேஜுகளுக்கு அந்த ஒரு 12-14 வயது காலங்களில் நான் இந்த கிராம வயல்புறங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே போகிற நேரம் சில வீடுகளுக்கு போகிற நேரம் ஒரு தண்ணி வாளியும் ஒரு பாத்திரம் சட்டிய பானையில் தண்ணியும் ஒரு செம்பும் இருக்குது. அந்த செம்பில் தண்ணி எடுத்து காலை கழுவித்து தான் உள்ளுக்கு போவாங்க யார் போகிறண்டாலும். அந்த சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. அந்த ஏசி போன வீட்டில் அங்கே அந்த சிஸ்டம் இருந்தது. 46வது அப்போ பாருங்க, ஸ்திரீடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்குறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. கால் கழுவுறது கூட தண்ணி வைக்கல, நீ என்ன அழிச்சிருக்கிறான். இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரால் அவைகளை துடைத்தாள். அவள் அவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுது அந்த கண்ணீரை தலைமுடியால் துடைக்கிறார். ஒரு துணியாலேயோ ஒரு ஹங்கியாலேயோ ஒரு சாரியாலேயோ துடைக்கல, தலைமுடியாலேயோ அந்த கண்ணீரை துடைக்கிறார். பாதங்களுக்கு அந்த கண்ணீர் போய் விட்டு அவள் பாருங்க எவ்வளோ கிளேசம் அவளுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். அவளுக்கு நிறைய பாரங்கள் இருந்திருக்கலாம், நிறைய நோவுகள் இருந்திருக்கலாம், நிறைய வேதனைகள் இருந்திருக்கலாம், துக்கங்கள் இருந்திருக்கலாம். அந்த இயேசுடைய பாதத்தில் கண்ணீர் விடுற நேரம் அவளோட பிரச்சனையை சொல்கிறாள். அவள் அதை கர்த்தர் அறிகிறார். நாங்கள் சொல்லணும் என்று இல்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். ஆமென்.
அந்த கண்ணீர் விழுந்த உடனே அவர் பிரச்சனை என்னன்றதை அவர் அறிந்தார். அப்போ சீமோன் பிரயுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாக இருப்பான்னு நினைக்கிறேன், அதற்கு அவர் சரியா நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீலமாக இந்த பெண் பக்கமாக திரும்பி சீமோனே நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அந்த ஜூதருடைய ஒரு கல்ச்சர் இருந்தது, ஒருத்தர் சந்திச்சு அழைக்கிறனே முத்தம் கொடுப்பாங்க. அந்த இப்படி தலையாங்க அழைக்காத வச்சு இப்படி செய்வாங்க. போய் நம்முடைய பகுதியிலே நடக்கிறது. ஆனால் முத்தம் செய்வார்கள். ஆனால் அந்த பரிசையை அப்படி ஒன்றும் செய்யலை, சும்மா சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கூப்பிட்டுருந்தான். இயேசு அவன் கூப்பிட்டுட்டானே என்று சொல்லி சாப்பிட அவர் போகிற. நான் ஒரு இடத்துக்கு சாப்பாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நேரம் ஒரு இளம் வயதில் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிது. தற்செயலாக போனனா இல்லை கூப்பிட்டு போனாங்களான்னு தெரியலை. அங்கே போன உடனே சாப்பாடு வைக்கும் போது அவர் அவ்வளோ சாப்பிட மாட்டார். சாப்பாடு அவர் அவ்வளோ சாப்பிட்றல்ல, அவர் கொஞ்சம் போலாம் சாப்பிட்றார். ரெண்டு அப்புறம் ஆசை சாப்பிடலும் ஏற்கனவே அப்போ சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க, கணக்கே சாப்பிட்றாரு இவ்வளவுந்தான் என்ற மாதிரி சொன்னான். இது இந்த இடத்துல ஞாபகம் வந்தபடியாக சொல்கிறேன். அப்போ நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களை பரிமள தைலத்தினால் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கொண்டாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு கோர்ட்ஸில் தீர்ப்பு நடக்கிற மாதிரி சொல்கிறாரு, உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நீ என்ன அதிகமாய் நேசித்தாய், என் மேலே நீ அதிகமான அன்பை வச்சிருக்கிறாய், ஆகையினால உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. சொல்லுங்க, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தப்படுகிறது. எண்ணங்கள், நினைவுகள், அவன் இருதயத்தின் நினைவுப்படி அப்படியே இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறார். நாங்கள் சிந்திக்கிறதுக்கு முதல் நாங்கள் என்ன நினைச்சு பேச போகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இப்போ அவங்க தங்களுக்குள்ளேயே அங்கே இருக்கிறாங்க, சொல்கிறாங்க, இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? நாங்கள் தகன பலி, சர்வாங்க பலி எல்லாம் கொடுக்குறோம், நாங்கள் இவர் பாவத்தை ஒன்றுமில்லாமல் மன்னிக்கிறது எப்படி? பாவங்களை இயேசு மன்னிக்கிறவர். ஆமென். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்னு சொல்கிறார். உன்னுடைய விசுவாசம் உன்னை பாதுகாத்துட்டு, உன்னுடைய விசுவாசம் உன்னை காப்பாற்றிட்டு நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். அப்ப பாருங்க, நம்முடைய விசுவாசம் எங்களை பாதுகாக்கும், நம்முடைய விசுவாசம் எங்களை ரட்சிக்கும். இதில் இந்த 36வது வசனத்தை நாங்கள் இன்னொருக்கா பார்க்க போகிறோம். என்னண்டா, பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்தது முதல், அப்பொழுது அந்த ஸ்திரீ ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமளத்தை கொண்டு பூசினாள். இப்போ அவள், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அவள் கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் கொட்டுறாள். அந்த தைலம் அது ஒரு விலையேற பெற்றது, அதை சேர்த்து வைப்பாங்களாம். அதை வாங்கி அதை ஒவ்வொரு பெண்கள்
இடத்துல அந்த எபிரேய முறையின்படி அதை வச்சு கொள்வாங்க திருமண நாளுக்கண்டு. ஆனால் இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அதை உடைச்சி அது மிகவும் விலையேற பெற்றது. அதை உடைச்சி அவருடைய காலில் பாதங்களில் ஊற்றி தலைமைடியால் துறைச்சி அவளை என்ன செய்கிறார், கொண்டு வரார். 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை இன்னொருக்கா நாங்கள் பார்ப்போம். 36. பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும், அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசையுடைய வீட்டை பிரவேசித்து பந்தி இருந்தார். இப்போ இயேசு போனது ஒரு லஞ்சுக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மதிய சாப்பாட்டுக்கு, மதியத்தில் நடந்தது எல்லாம் இரவு சாப்பாடாக இருக்கலாம், நமக்கு தெரியாது, அது எழுதப்படலை. அப்போ இந்த அழைச்ச அந்த பரிசேயன் இவள் வந்து அந்த காரியங்களை செய்கிற பொழுது விசனம் அடைகிறான். இந்த ஏன் இவ்வளோ வீண் செலவு, ஏன் வீண் சிரமம் அப்படி என்று நினைச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கால்களுக்கு தண்ணி தரல, என் காலை தொல்ல, இவள் எவ்வளோ செய்திருக்கிறாள், இவள் செய்த காரியம் நினைக்கப்படும். அதான் சபையிலே நினைக்கப்படுகிறது. ஆமென். அப்போ 1 கொரிந்தியர் 1:18 1 நாங்கள் எடுப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, விசுவாசிக்கிற நமக்கு அது தேவபலனாய் இருக்கிறது. இப்போ இந்த நாட்களில் 40 நாள் எல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க. கத்தோலிக் சபை மற்ற சபைகள் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த 40 நாள் உபவாசம் இருந்து 41ஆம் நாள் வரக்குள்ள அவங்க உபவாசம் இருந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாத மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்முடைய கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலன். எல்லா சூழ்நிலையும் உயர்வோ தாழ்வோ குறைவோ நிறைவோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ள வேணும். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அப்போ கர்த்தருக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அப்போ இந்த பரிசேயனுடைய வீடு, அவருடைய வீடு வந்து ஒரு சின்ஃபுல்னு சொல்லலாம், அல்லது பாவம் நிறைஞ்ச ஒரு ராட்சியம். அங்கே தான் ஆண்டவர் போகிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது, முதலாவது தன்னுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த பரிசேயன் அவனோட ராட்சியம் வந்து ஒரு பாவம் நிறைஞ்சவங்க. அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய வேதத்தில் நாங்கள் பார்க்கலாம், அவங்க எப்படி தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்ற நிருபங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த தேவராட்சியம் வந்து 3 வகையாக இருக்கு. 3 வகையாக இருக்கு. எப்படி? ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்முடைய ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா, இந்த சரீரம் தேவ ராட்சியத்தினால ஃபுல்லாக நிரம்பி இருக்க வேணும். ஆமென். நாங்கள் இந்த தேவ ராட்சியத்தில் இந்த 3ம் பேலன்ஸாக போஷிக்கப்பட வேண்டும். சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க. சிலர் நல்லா வேதம் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு பேலன்ஸான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும். சில நேரம் இந்த பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க. இந்த சுயினமான ஆட்களுக்கு அந்த பேலன்ஸான சாப்பாடு, பேலன்ஸ் டயட்னு சொல்கிறது, சீனி அளவுக்கு தண்ணி அளவுக்கு இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அன்றைக்கு ஒரு மனுஷர் வச்சிருந்தால் அவர் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸில் அவ்வளவுக்கு தான் தண்ணி குடிக்கணுமா. அன்றைய நாள் முழுவதும் அவளுக்கு தண்ணி அளவு தான். கூட குடித்தா பிரச்சனை ஆகிரும். இப்போ நாங்கள் இவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு. ஆனால் அந்த அவங்களோட சரீரம் அதை அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கொள்ள, அவருக்குள்ளே இருக்கிற அந்த அவயவங்கள் வேலை செய்யலைன்னு சொன்னால் அது கெட்டு போயிட்டு. அப்போ அதனால் அதுக்கு தண்ணி அளவுக்கு தான் கொடுக்க வேணும், அதுக்கு சாப்பாடு அளவுக்கு தான் கொடுக்க வேணும்.
அவர் மருந்தினால் குணமாக்கப்பட வேணும் என்று சொல்லி அவருக்குரிய ட்ரீட்மெண்ட்லாம் செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவி, நான் ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஆத்மா உண்டு, நான் இந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஆத்மா உண்டு, நான் இந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன். அப்போ பாருங்க, நான் ஆவி ஆத்மா சரீரம் முப்பரிமாணங்கள் நிறைந்த ஒரு மனுஷன். இந்த ஆவியாக இருக்கிற மனுஷன் இந்த ஆத்மா சரியில்லாமல் இருந்தால் சரீரமும் நல்லது இல்லாமல் போயிடும். அப்போ நம்முடைய சரீரம் ஆவியாயும் ஆத்மாவையும், ஜீவனுள்ள ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறது நம்முடைய சரீரம். அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஆவி கர்த்தருடைய வார்த்தையினால போஷிக்கப்பட வேணும், கர்த்தருடைய சத்தியங்களை நிறைவாய் அறிந்திருக்க வேணும். எங்களுடைய ஆத்மா இங்கே பாடி சரீரம், இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் இடையில் இருக்கிறது தான் ஆத்மா. அப்போ இந்த சரீரம் ஆவி சரியாக இருந்து, இந்த ஆத்மா சரீரமும் சரியாக இருந்து இந்த வசனத்தை எடுத்து அதை வாசித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான வல்லமை, அந்த ஆத்மாவுக்கு தேவையான அந்த ஃபுல்ஃபில் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமாகவும் நல்லா இருந்தால் நாங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக நாங்கள் இருக்க முடியும். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சமாதானமான சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். இந்த ஆவிக்கு ஜோசோன்னு சொல்லுவாங்க எபிரேய மொழியில். அப்போ இந்த ஆவி சரியாக இருந்தால் இந்த ஆத்மா நல்லா இருக்கும். இந்த ஆத்மா நல்லா இருந்தால் சரீரம் நல்லா இருக்கும். மன்னிக்கவும், இந்த ஆத்மா நல்லா இருந்தால் எங்களுடைய சரீரம் நல்லா இருக்கும். ஆகையினால தான் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன்காலத்தை தன்கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மாக்குறா அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதற போல இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த டாக்டர், அதாவது இந்த லூக்கா ஒரு வைத்தியன், அவர் தான் இந்த எல்லாம் எழுதியிருக்கார். அப்போ இந்த டாக்டர்ஸுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இது என்ன, தேவனுடைய ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த வைத்தியராகிய இந்த டாக்டர் இங்கே சுகமாக்குதலை பார்க்குறாரு. நாங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவு பாவத்தை, அந்த பகுத்தறிய முடியாத அறிவு, இயற்கைக்கு அட்பாட்பட்ட அந்த அற்புதம் கடவுளால் உண்டாகும். அந்த அற்புதம் நடக்கிற நேரம் அதை எங்களை யோசித்து பார்க்க முடியாத பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. ஆமே, யோசித்து பார்க்க முடியாத பெரிய அற்புதங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆவியையும் நம்முடைய சரீரத்தையும் சரியாக வைத்துக்கொள்ள வேணும். நான் ஆவியாக இருக்கிறேன். ஆவி என்றால் நாங்கள் பேய் பிசாசில் தேவாவி, தேவாவி நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற ஆவி, நமக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆவி ஆத்மா சரி. இது ஒரு பிரசங்கில் ஸ்டடி. நான் ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஆத்மா உண்டு, நான் இந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேர் யாரு? ஆவி ஆத்மா. ஆவி தேவன் தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடும். இந்த ஆத்மாவை நாங்கள் என்ன செய்யணும்? புதிதாக்க வேணும். தேவனை அறிகிற அறிவில் புதிதாக்க வேணும். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் புதிதாக இருக்கணும். நம்முடைய ஆத்மா புதிதடைய வேணும். எப்படி புதிதடையும்? இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்டு தன்காலத்தை தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த ஆத்மாவுக்கு ஆகாரம் தேவனுடைய வார்த்தையாக மாற வேணும். ஆமென். இந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை வந்துட்டு சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாங்கள் முன்னேறி வர முடியும், நல்லா வாழ முடியும். அற்புதங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். ஆமென். தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்க வேணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேணும்.
வார்த்தை மாம்சமாகி எங்கள் மத்தியில் வந்த இயேசு அன்றைக்கு அங்கே நிற்கிறாரு. ஆமென். இயேசு பெரிய அற்புதங்களை செய்கிறார். அப்போ இந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் தான் வியாதியாக இருந்தான். 100 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு பெரிய பாஸ். அவர்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வேலைக்காரன் ஒருவன் தான் வருத்தமாக போனான். அப்போ அவனைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை பார்த்து உன் விசுவாசம் அவனை ரட்சித்தது என்று சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வேணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்கிறார். அப்போ நமக்குள்ள இந்த நல்ல விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எவர்களுடைய கடன்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ நீங்கள் தான் சூப்பர் ஆளாக இருப்பீங்க. உங்களுடைய கடன் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். இன்றைக்கு மனதில் கசப்பு, மனதில் வெறுப்பு, இந்த பூவெல்லாம் நல்ல பூ இல்லை. கசப்பு பூ, வெறுப்பு பூ, இந்த பூவெல்லாம் நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் நமக்குள்ளே தேவராட்சியம் வேலை செய்யாது. அப்போ இந்த எல்லா கசப்பு, வெறுப்பு, எல்லா குழப்பம் எல்லாத்தையும் எடுத்து அகற்றி சரியாக வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க முடியும். ஆமென். உங்களால் உருவாக்க முடியும். அதனால தான் அந்த லூக்கா எல்லாத்தையும் பார்க்குறார். இவன் குணமாகிறத கண்டவுடனே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் சுகமாக்குறார் என்று சொல்லித்தான் அந்த லூக்கா இந்த குறிப்பெல்லாம் நமக்கு இதில் கொடுக்கிறார். ஆகையினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். தேவை என்ன? விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது உங்களோட விசுவாசத்தை காட்டி எழுப்பும். சிலர் பக்கத்தில் இருக்கிற ஆளோட கரைச்சி சுரண்டிருப்பாங்க. அப்போ அவங்க விட்டுட்டான்னா விசுவாசம் இருக்காது. அப்போ இந்த 30 நிமிடங்களில் நாங்கள் நிறைய உங்களை ஆவிக்குள்ளவர்களாய் வளர்த்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்க வேணும் என்பதற்கு தான் இந்த போதனைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். அப்போ பாருங்க, சுகமாகுதல் இயேசுடைய வல்லமையால் நடக்கிறது. அப்போ அவனுக்கு இயேசுடைய வல்லமையினால அந்த சுகமாகுதல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அந்த வேலைக்காரன் சுகமாகிறதுப்பான் என்ற அந்த இதான் அந்த 100க்கு அதிபதி வச்சிருந்தனால இன்றைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் வேலை செய்ய வேணுமாக இருந்தால், உங்களுக்குள்ள விசுவாசம் வளர வேணுமாக இருந்தால் உங்களுக்குள்ள அன்பு இருக்க வேணும். அன்பு இருந்தால் தான் அந்த விசுவாசத்துக்கு ஒரு சார்ஜ் வரும். இல்லைன்னா நான் விசுவாசிக்கிறேன்ட்டு கஷ்டப்படுத்தா வேண்டி வரும். ஆகையினால தான் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தான் பெரியது. அன்போ பெரியது. அப்போ இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால், இந்த அன்பினால நாங்கள் நடப்பமாக இருந்தால், நீங்கள் தேவனை போல இயேசுவை போல நீங்கள் மாறுறீங்க. உங்களோட உள்ளான மனுஷன் சாயல் மாற்றமடையும். அதனால தான் பவுலடிகளாக சொல்லுகிறார், நீ உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தாவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும் அனுக்கிரகம் பண்ணும். அப்போ இயேசுவை அறிய, இயேசுடைய வார்த்தையை அறிய நமக்கு சகல பரிபூரணங்கள் நமக்கு உண்டாகும். இதுதான் சத்தியம். நமக்கு எல்லா நிறைவும் வரும். இதை நாங்கள் சில நேரம் சொல்கிறோம், இதை ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ன்னு சொல்லுவாங்க. செழுமையின் உபதேசம் இல்லை. ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னா உபதேசிக்கிறார். நீங்கள் நல்லா வாழ வேணும், நல்லா இருக்க வேணும் என்பதுதான் தேவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அப்போ இப்போ என்ன சொல்லலாம், மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே இன்றும் இருக்கிறார். ஆமென். மகா தீர்க்கதரிசியானவர்
நமக்குள்ள இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென். யார் அந்த தீர்க்கதரிசி? ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அவருடைய வார்த்தை, அவர் இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறது. இயேசுடைய பெயர் என்னவாம்? தேவனுடைய வார்த்தை. அப்ப இரத்தத்தில் துவைக்கப்பட்ட உடுப்பை உடுத்திருந்தவர் இயேசு மட்டும்தான். அதனால்தான் வெளிப்படுத்தல சொல்றார் கடைசி அதிகாரத்தில், இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தார். அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை. நாங்கள் மடியில் வச்சிருக்கிறோம் புத்தகத்தை, தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறோம். சிலர் தலைக்குள்ளேயே வச்சுட்டு படுப்பாங்க, சிலர் பைபிளை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது வாசித்து நீங்கள் அதை தியானிக்கும் வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் தலைக்கு கீழே வச்சுட்டு படுக்கலாம், நெஞ்சில் வச்சுட்டு படுக்கலாம், தூங்கலாம், இதை இப்படி வச்சுட்டு கொண்டு போகலாம். ஆனால் இது உள்ளுக்குள்ளே போகலண்டா உங்களால் வாழ்வு கட்டப்பட முடியாது. ஆகையினால தான் நமக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மை வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். அப்போ பாருங்க, அவருடைய அன்பு, கம்பஷன் ஆஃப் ஜீசஸ், அவருடைய அன்பு, அவருடைய மோட்டிவேட், அவர் எங்களை நல்லா வரணும் என்று அவருடைய அன்பு விரும்புது. நாங்கள் நல்லா உயர்ந்திருக்க வேண்டும்னு சொல்லி அவருடைய அன்பு விரும்புகிறது. ஏன்னு சொன்னால் அவர் தான் வார்த்தை, தேவன் தான் வார்த்தை. அந்த வார்த்தையான இயேசு நமக்குள்ளே இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் மேலே மனதுருகிறார். அவர் நீ சுகமாகுவாய், நீ சுகமாக இருக்க முடியும் என்றெல்லாம் பேசுகிறார். நீ சுகமாக போய் சுகமாக இரு என்றெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தையினால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதெல்லாம் ஆண்டவருடைய போதனைகள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது நாங்கள் ஒரு முறை கொடுப்போம், அவர் 100 முறை ரிட்டர்ன் கொடுப்பார். கொடுங்கள் அப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிறோமா? நமக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? முகத்தம்மா எப்படி கொண்டு போகிறீங்க? ஒரு கப்பலி மாதிரி கொண்டு போகிறீங்களா, இல்லை பூ மாதிரி கொண்டு போகிறீங்களா? மலர்ந்த முகத்தோட சிரித்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கணும். நல்லா வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென். உங்களை நிந்திக்கிறவங்க, உங்களை ஏசுகிறவங்க, உங்களுக்கு குறை சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டான். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அடுத்தது, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடுக்கட்டும் அடிக்க சொல்லி நீங்கள் திருப்பி அடிச்சிடக்கூடாது. இது இயேசுடைய போதனை. ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால், வலது பக்கம் அறைந்தால் இடது பக்கத்தையும் கொடுக்கட்டான், இதுலேயும் அடிச்சிடப்பாடு சொல்லி. அப்போ பாருங்க, இதுதான் தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள்கிட்ட கடன் வாங்கணும் என்றாரும் விரும்பி கேட்டால் கொடுங்கள், முகங்கோ நாம கொடுக்கட்டான். இதெல்லாம் இயேசுடைய போதனைகள். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய ராட்சியம் நமக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்க. நீங்கள் உங்களை அழைத்த அழைப்பு 1 Corinthians 1:26 சொல்கிறது போல, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். இந்த அடையாளங்கள், நாங்கள் இப்போ பார்த்த அடையாளங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருந்து அதை செயல்படுத்துவீங்களாக இருந்தால் நீங்கள் முன்னேற முடியும், நீங்கள் வெற்றி பெற முடியும், நீங்கள் வாளாகாமல் தலையாக முடியும், நீங்கள் கீழாகாமல் மேலாக முடியும். உங்களுடைய இருதயத்தின் தாளம் எப்படி இருக்கிறது? கண்களை மூடுவோம்.